ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்குறோம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் பவன் கல்யாணுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் உஸ்தாத் பகத் சிங். அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க ஹரிஷ் சங்கர். படத்துக்கு டிஎஸ்பி வந்து பாடல்களுக்கு இசையமைச்சிருந்தாரு. அண்ட் படம் வந்து இன்னமும் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிறதுனால ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி செகண்ட் வீக் என்ற போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. புஜிதா பொன்னடா அவங்களுடைய ரீசன்ட் ஹைதராபாத் ட்ராவல்னுடைய ஃபோட்டோஸ் அண்ட் அவங்க என்னென்னலாம் சாப்பிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோ விளாகாக வந்து ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். நவரசா ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடின திரைப்படம் தான் பிரகப்பனம். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கணபதி சாகர் சூர்யா நடிச்சிருந்தாங்க. படத்தை வந்து விஜேஷ் பரதனூர் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படம் வந்து தியேட்டரினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ OTT ZEE5ல ரிலீஸ் ஆகி அங்கேயும் அதிகப்படியான வியூஸ் போயிட்டு இருக்குது. பிரியா பிரின்ஸ் அவங்க வந்து வெளிநாட்டு ட்ராவல் போயிருக்கும் போது அங்கே அவங்க மினி ட்ரெஸ்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. பர்வதா என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் யூத் திரைப்படம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. இந்த திரைப்படத்தின் மூலமா டைரக்டர் அறிமுகமாக இருக்கிறாங்க கென். அண்ட் படத்தில் அவரை முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தாங்க. இப்போ இந்த படம் வந்து செகண்ட் வீக் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல் என்ற போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. நக்ஷத்ரா நாகேஷ் அவங்களுடைய ரீசெண்டாக செல்வார் சூட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் பாரி இளவழகனுடைய டைரக்ஷனில் பரத் சங்கருடைய இசையில் அன்பே டயானா திரைப்படம் உருவாகி இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் டைரக்டர் பாரி இளவழகனோடு சேர்ந்து ரம்யா ரங்கநாதன் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பெரம்பூர் கானான்ற பாடல் வெளியாகி ட்ரெண்டிங்கில் இருக்குது. சானியா மிர்சா க்ளோஸ் நெக் கலீல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. எஸ்கே ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ராதிகா சரத்குமாருடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தாய் கிழவி. அண்ட் இந்த திரைப்படத்தை சிவகுமார் முருகேசன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில். அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து தாய் கிழவி வரா அப்படின்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆலியா பட் ரீசெண்டாக சென்னையில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல் ஆர்கான்ஸா சாரியில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான மினிமல் அக்சரிஸோட பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஃபைவ் ஸ்டார் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஸ்ரீ செந்திலுடைய டைரக்ஷனில் பரத்துடைய நடிப்பில் சாம் சிஎஸ் உடைய மியூசிக்கில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காளிதாஸ் 2. அண்ட் இந்த திரைப்படம் வந்து April 3 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். வர்ஷினி வெங்கட் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஃப்ளோரல் பிரிண்டட் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம்.
வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்புல தனுஷுடைய நடிப்புல காரா திரைப்படம் வந்து உருவாகி ஏப்ரல் 30th ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை விக்னேஷ் ராஜா வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காங்க. இப்போ ஃபேசஸ் ஆஃப் காரா அப்படின்ற பாடல் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. அது இப்போ சோஷியல் மீடியால சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஸ்ரீதேவி விஜயகுமார் பியூட்டிஃபுல்லான பிரிண்டட் சாரியில் எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஜனனி ஸ்ரீலங்கால அவங்க எடுத்துக்கிட்ட பியூட்டிஃபுல் ஃப்ளாரல் பிரிண்டட் லாங் ஸ்கர்ட் வித் கிராப் டாப்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸை வாங்க பார்க்கலாம். மெஹரேன் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸு ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஃப்தான் டாப் அண்ட் சல்வார் சூட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். கௌரி கிஷன் ரீசெண்டாக அவங்களுடைய ஹேர் கட் அண்ட் ஹேர் கலர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.